Hi students, welcome to RSK NEET Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்யூஷன் லெசன்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ல இப்போ நம்ம பார்க்க போறது என்ன டேர்ம் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேஷன் டேர்ம் தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கலாம். மோல் ஃபிராக்ஷனை நம்ம எதுல டினோட் பண்றோம் அப்படின்னா கையில டினோட் பண்றோம். ஜெனரலா இதுல மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா சொல்யூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட்டோட என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரேஷியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். மோல்ஸோட ரேஷியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் காம்போனன்ட் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் தி காம்போனன்ட்ஸ். இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும்னா அந்த பர்டிகுலர் காம்போனன்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு தெரியணும். அது இல்லாம அந்த சொல்யூஷன்ல எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கோ எல்லா காம்போனன்ட்ஸோடையும் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸும் எனக்கு தெரியணும். தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், பர்டிகுலர் காம்பவுண்டோட மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஃபார்முலா இப்போ நம்ம எடுத்துக்கிறது பைனரி சொல்யூஷன் வச்சுக்கலாம். பைனரி அப்படின்னா ரெண்டு காம்பவுண்ட் மட்டும் அந்த சொல்யூஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க, சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சொல்யூட்டோட மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கும். அப்போ சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இன் சொல்யூஷன். டோட்டல் மோல்ஸ் இன் சொல்யூஷன். இப்போ n அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை இது சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிளஸ் சால்வெண்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா, இது டோட்டல். இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் கிடைச்சிடும். இதே மாதிரி சால்வெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கும் போது மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இன் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன்ல ரெண்டு காம்பனன்ட் இருக்காங்க, அவங்களுடைய டோட்டல் மோல்ஸ். அப்போ n கேபிட்டல் n என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா சால்வெண்ட் வச்சுக்கிறேன். சால்வெண்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை n plus n. ரைட், சோ இதுதான் வந்து மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். ஆக்சுவலா இதுல எத்தனை காம்பனன்ட் இருந்தாங்க, ரெண்டு காம்பனன்ட் இருந்தாங்க. இந்த ரெண்டு காம்பனன்ட்டோட மோல் ஃபிராக்ஷனை நான் ஆட் பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1. இட் வில் பி ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம பைனரி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாதிரி டெர்னரி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், குவாட்டர்னரி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைனலா இந்த மோல் ஃபிராக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும், 1க்கு தான் ஈக்குவலா இருக்கும். ரைட், சோ இதுதான் வந்து மோல் ஃபிராக்ஷன் டேர்ம். சோ இந்த மாதிரி எல்லா கான்சென்ட்ரேஷன் டேர்மும் நம்ம டீடைல்டா இந்த லெசன்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.